அந்த தினத்தை எது கொண்டாடுறோன்னா என்னோட அம்மா வந்து எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் நிறைய விஷயத்த செய்தோம், இன்னைக்கும் செய்துட்டு இருக்கிறோம். அவங்களோட நற்குணங்களும் நல்ல எங்களை அதிகமாக அடிச்சது கூட கிடையாது. எங்கள் அம்மா ஒரே ஒரு விஷயம், நாங்கள் தப்பு பண்ணால் கம்முன்னு இருக்கிறோம், பேசவே மாட்டாங்க, அவ்வளோதான். அதுவே எங்களுக்கு பயங்கரமாக உணர்வு இருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோம் பெருசான்னு. அவங்களோட நினைவாக இன்னைக்கு அவங்க பிறந்த நாளும் அம்மாவுக்கு இன்னைக்கு அவங்கள நாங்கள் வந்து எங்களை கூட மறந்துடலாம். ஏன்னா பல நூற்றாண்டுகளாக இருக்கும் நம்ம அசோசியேஷன்லாம். அவங்கள மறக்கக்கூடாதுன்னா அதை காலேஜ் டேவாக மென்ஷன் பண்ணுறாங்க. நம்மளோட காலேஜ் டே வந்து நம்ம இனி மறக்கவே கூட. காலேஜ் டேனால அம்மாவோட பர்த்டேவை சேர்ந்து வந்துடணும். நாங்கள் இல்லைனா கூட பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸுங்களும் இதை கொண்டாடணும். நீங்களும் வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாளை வந்து நம்ம அழகாக செய்யணும். நல்லா அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பண்ணுறீங்களே. இப்போ சீனியர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கேக் வெட்டுறாங்க. நாங்களும் எல்லாம் கேக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம் உங்களுக்கு. இருந்தாலும் அவங்களோட பங்களிப்பு உங்களால் எது முடியுதோ சரி. நீ கலர் பேப்பர் சும்மா ஒரு கலர் பேப்பர் கூட கட்டி அழகாக பண்ணலாம் மாஸ்டர். இதில் நம்ம சந்தோஷம் தான். நம்மளோட இப்போ நீங்கள் எல்லாமே சின்ன குழந்தைங்க தானே. நீங்களாம் பெருசாக வேலைக்கு போனால் நீங்கள் பெருசாக செய்யலாம். எதுனா இப்போதுக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ. இப்போ இதுவே சந்தோஷமாக இருந்தது. அசோ குரூப்பில் வந்து நிறைய பேர் விஷஸ் பண்ணி போடுது, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி பழக்கம் தான் வச்சுக்கணும். அதே மாதிரி யாருன்னா பர்த்டே போட்டால் நீங்கள் நல்லா விஷஸ் பண்ணலாம். அது ஏன்னா காசாக பணமா அவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் கொடுக்காது. புரியுதா? இங்கே நாங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சு நீங்கள் எல்லாமே எங்களோட ஃபேமிலி தான். அதுதான் லீ ஃபேமிலின்னு கூட நைட்டில் குட் நைட் எல்லாமே போடுறது அப்படி தான் போடும். ஏன்னா உங்களுக்குள்ள வேற்றுமாதிரியே இருக்காது. உங்களை நான் திட்டினாலும் பேசினாலும் நீங்கள் என்ன நடந்தாலும் எனக்கு தான் சேரும். அது நீங்கள் நல்லா பண்ணாலும் எனக்கு தான் சேரும், தப்பாக பண்ணாலும் எனக்கு தான் சேரும். ஒருபோதும் நான் உங்களுக்கு பிரிவினையோட பார்க்கறது கிடையாது. நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த வருஷம் இன்னும் நல்லா சிறப்பாக நம்ம கொண்டாடணும். ஓகேவா? இந்த இடத்த நம்ம மறக்கவே கூடாது வாழ்நாள் முழுதும். இந்த இடத்துல பல பேருக்கு நான் உருவாக்கியிருக்கிறோம். இன்டர்நேஷனல் ஃபைட்டரு நாங்களே உருவாக்கி இந்த இடத்துல தான், மண்ணில் தான். ஏன்னா அதிகமாக வந்து நான் மாணவர்கள் கூட தான் பயிற்சி செய்வேன். அதிகமாக எனக்கு விஷயமே அதான். ஏன்னா எல்லா மாதம் சொல்லுவாங்க, ஏன் எங்கள் கூட பயிற்சி வர மாட்டேங்க. என் மாணவர்களே ஸ்கில்டாக இருக்கு சொல்ல நான் அவங்க கூட பயிற்சி பண்ணி என்னோட பார்ட்னரே நீங்கள் தான். அதனால தான் நான் அவங்க கூடயே இருக்கிறது காரணமே. நீங்கள் நல்லா பண்ணணும். புரியுதா? எவ்வளோ ஜெயிச்சாலும் எவ்வளோ பெருமைப்படுத்தாலும் பரிசுகள் கிடைச்சா கூட சரி, தலையில் ஒட்டி தூக்கி வச்சுக்காதீங்க. அதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சதை வாங்க நம்ம தலையில் கொடுத்தாலும் அப்படியே கைட்டி வச்சுட்டு அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க கால் அடியில் வச்சுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்கணும். நான் ஜெயிச்சுட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு என்றைக்குமே அந்த எண்ணமே வரக்கூடாது. இன்னைக்கு கூட எங்கள் தலையில் ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையும் எதுவுமே பெருசாக நம்ம கைக்கு வச்சுட்டு போயினே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இன்னொரு காலத்தில் உங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஒன்று அடிச்சுட்டு அதை பெருமைப்படுத்திக்கிறதுல சந்தோஷமே கிடையாது. புரியுதா? நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை தேடி பேர் புகழ் வரும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை தேடி போயிட்டு இருக்குதா இருக்கும். புரியுதா? நம்மளோட கல்லூரி தினத்தை சந்தோஷமாக கொண்டாடலாமா? ஓகேவா? தேங்க்யூ.